டைலர் சித்ரா இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்து கீழே வந்து ஆஃப் சர்க்கிள் மட்டும் போட்டு மேலே வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் கட்டிங் பண்ணுறது. இது நல்ல கிளாத் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே அடித்து திருப்பினோம்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த கீழே சர்க்கிள் மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம பேட்ச் வைக்கிறது. இப்போ பிங்க் கலர் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 4 இன்ச் எடுத்து குட்டி குட்டி ஃப்ரில்லாக வச்சு அதை அந்த ஷேப்பில் மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிசுரெல்லாம் தெரியுது இல்லைங்களா, அந்த பிசுருக்கு வந்து ஒரு சின்ன பேட்ச் வச்சு நம்ம அமுத்திக்கலாம். இந்த மாதிரி தான் தைச்சிக்கலாம். அந்த பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் சைடில் தெரியறதுனால அதுக்கும் வந்து 2 லைனில் வந்து நம்ம அதே கலர் பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்சோ அதை வச்சு தைச்சிக்கலாம். நம்ம கோடு போட்டு தைக்கும் போது அது தப்பாக வருதுனால நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம வைக்கிற பேட்சே நம்ம கரெக்டாக கைக்கு நம்ம கொண்டுட்டு போயிடுங்க. அந்த வண்ணம் வந்து கரெக்டாக அது ஷேப்பாக வந்துடும். பாருங்கள், ஓவராலாக இதாக 2 நாட் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்கும் இது. ஓகேங்களா?